guys, welcome back to Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்ஃபெக்ட் நோல் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். சரி ஓகே गाइस, வாலவலன் பேசிக்கிட்டு நேரத்தை முன்னாடி தவள டைரக்டா இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா மூணு பெரிய ஆட்கள் ஹீரோவை கொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா எரோஷன் எனர்ஜி காரணமா வேற ஒருத்தன் ஹீரோவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருப்பான். பட் அவன் ஹெவன்லி ரிலிம்ல இருந்தாலும் ஹீரோ அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஹோலி வாட்டர்ல இருக்க எரோஷன் மூலமா அவனை டேமேஜ் பண்ணி அவனை திரும்பி அந்த இடத்துக்குள்ள அமுச்சு விட்டுருப்பான். அவன் திரும்பி நான் வருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இன்னைக்கு எபிசோட் அது தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட லாஸ்ட்ல ஹீரோ சொன்ன அந்த கருப்பு பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தான் ஹீரோ வந்துகிட்டு இருக்க. எக்கச்சக்கமான காட்டு மிருகங்கள் அந்த இடத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. கிராமத்துக்கு மத்தியில ஹீரோ ஒத்தாளா நின்னுகிட்டு இருக்க. ஹீரோவை சுத்தி அந்த இடத்துக்குள்ள பல்லாயிரக்கணக்கான மிருகங்கள் இருக்கு. ஒரு முறை நான் உங்களுக்காக ட்ரெஷரை தேடி கொடுத்தேன், ஆனா நீங்க எனக்கு பதிலடியா என்ன கொல்ல முயற்சிக்கிறீங்க அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருக்கிற எல்லா மிருகத்தையும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறான். ஹீரோ அப்படி என்ன ட்ரெஷரை எடுத்து கொடுத்தான் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு இமார்டல் பாடியை தேடி கொடுக்கும்போது அந்த இடத்துல வில்லேஜ் கார்டோட லீஃப் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு சிலருக்கு எடுத்து கொடுத்திருப்பான். அததான் இப்ப ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள மயக்க நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு குரங்கு எந்திரிச்சு தன்னோட கையில இருக்கக்கூடிய டாலிசத்தை உடைச்சு விடுது. இடமே டார்க்கான மேகமூட்டங்களால கவர் பட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள அந்த குரங்க பாத்துக்கிட்டு தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுவும் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா போதும் இந்த இடத்துக்குள்ள 3 ஹெவன்லி கார்ட்ஸை சேர்ந்தவங்க வந்துருவாங்க, உன்னால கண்டிப்பா தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அது அப்படியே இறக்க அதுல இருந்து வரக்கூடிய அந்த ரெட் தண்டர்ஸ் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் காட்டு மாரடித்தனமா ஒட்டச்சு வீசிக்கிட்டு இருக்க. ஹீரோ தன்னோட கையில டாலிசத்தை எடுக்கிறான். நான் கூடிய சீக்கிரத்துல கருப்பு பள்ளத்தாக்கு போய் ஆகணும், அப்படின்னா நல்ல கொஞ்சமாச்சு வாய்ப்புகள் கிடைக்கும் தப்பிக்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ இப்ப அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல இந்த இடமும் பயங்கரமா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ போன அடுத்த நிமிஷம் அந்த 3 ஹெவன்லி கார்ட்ஸ் இருக்காங்களா, அந்த 3 ஹெவன்லி கார்ட்ஸும் வந்துறானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹூவாங் எப்பயும் இந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரமா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, கிளம்புங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முன்னாடி இருக்க செத்து இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அவனுங்க கிளம்பி போற மாதிரி காமிக்க திடீர்னு மேலந்து ஒரு எனர்ஜி ஒன்று வருது. என்னடா அது வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள 3 ஹெவன்லி ரிலீம் சேர்ந்தவங்களும் அதிர்ச்சியோட இருக்கும்போது வெண்கல துண்டு ப்ளூம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி அது வெடிக்க ஒரு அட்டாக்ல ஹெவன்லி கார்ட்ஸை சேர்ந்த 3 பேருமே அந்த வெண்கல துண்டு மூலமா கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு மொத்தமா கிரீன் கலர்ல மாற ஆரம்பிக்குது. பெரும் பொங்க போய் வாங்க உயிரோட கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து எவனோ ஒருத்தன் கட்டளை இட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இவங்க 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்து கிளம்புற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அந்த கருப்பு பள்ளத்தாக்கு பகுதியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா. அவரோட தேர்ட் எனர்ஜியை நம்ம கட்டுப்படுத்தலனாலும் இந்த மெடிசன் ஆமா சொன்ன மாதிரி இந்த உலகத்தோட பேரழிவு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும் ட்ரைனிங் பண்றதுக்கு. தேர்ட் இமார்டல் நம்ம ட்ரெயின் பண்ணன்றமா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கல்கள் உடைய ஆரம்பிக்குது. இரண்டாம் பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து அந்த யானை தலையை கொண்டு வந்தவன் வர திடீர்னு அதை பார்த்து ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஃபுல்லா எரோஷனால நடந்திருக்கு. இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வர பயப்படுவாங்க. எப்படி இவனால இந்த இடத்துக்குள்ள வர முடியுது, அந்த அளவுக்கு தைரியமா இருக்கான் மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். திடீர்னு ஹீரோ வெளியே வந்து அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள இன்னொருத்தரும் ஹீரோவுக்கா ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துக்குள்ள இருந்து இவங்க கட்டாயத்தின் மூலமா இந்த இடத்துக்குள்ள வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள அவன் பண்ற அந்த ஃபெதர் அட்டாக் எல்லாத்துல இருந்து ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். நேரத்துக்கு அப்புறம் பறந்து அவனும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க. ஸ்பாடை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ தடுத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு இருக்காங்க. இதன் விளைவா ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து லைட்டா பின்வாங்க. அதே சமயத்தில் திடீர்னு பின்னாடி இன்னொருத்த வரான். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் 3 பேருமே நின்னுக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு வேற வழியே தெரியல. அவங்களோட கண்ணி எல்லாமே அந்த டார்க் எனர்ஜியால கவர் பண்ணப்பட்டு இந்த எரோஷன் எனர்ஜியை தாண்டி இவங்க இந்த இடத்துக்குள்ள வரணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம இன்னும் வேற ஏதாவது இடத்துக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க. பார்த்து பயப்படல, சரி நானே கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஹீரோ எரோஷன் எனர்ஜி அவங்க மேல தெரிச்சு விட்டுக்கிட்டு இருக்க. இதன் விளைவா அவங்களோட முகத்துல ஒரு சில காயங்கள் ஏற்படுறதுனால அவனுங்க அந்த இடத்துக்குள்ள அந்த காயத்தை கூட கொஞ்சம் கூட கந்துக்காம வேகமா ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்க. ஹீரோவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவங்க வேற யாரால கட்டுப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காயத்தின் மூலமா வேலை செஞ்சாங்களோ அவங்க இந்த நேரத்துக்கு கண்டிப்பா பயந்து போயிருக்கணும். கட்டுப்பாட்டுனால தான் இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இப்ப ஹீரோ அவங்களை கொல்றதுக்காக வேற ஒரு பகுதியை நோக்கி கூட்டு போக ஆரம்பிக்கிறான். இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து காட்டு முன்னாடி தரமா எல்லாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க. ஹீரோவும் இவனுங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு பப்பட் மாதிரி தெரியுது, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கானுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அவனுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கு. இப்படியே போனா இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பகுதி மஸ்கிட்டோ வேலை கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து மஸ்கிட்டோ வேலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடமும் இந்த கருப்பு பள்ளத்தாக்கு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம். அதோட என்ட்ரன்ஸ் பேலஸ் மாதிரி இல்லாம கோபுரம் மாதிரி இல்லாம ஒன்னு இருக்க. பேருக்கு ஏத்த மாதிரி அந்த இடமே பயங்கர டார்க்கா இருக்கு. உள்ளுக்குள்ளார எக்கச்சக்கமான மஸ்கிட்டோஸ்லாம் இருக்கு.
இருக்கு, அதுவும் பயங்கர அப்கிரேடான வெர்ஷன்ல இருக்கு. ஹீரோ கரெக்டா மஸ்கிட்டோட ஏரிக்குள்ள வந்து நிக்க அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மேல பார்த்தா போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கிட்டு 3 பேருமே வரானுங்க. வந்த உடனே அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை சுத்து போட்டாங்க. இவங்க சுத்து போட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு புரிஞ்சு போச்சு மஸ்கிட்டோ ஏரி அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஏரி. இந்த இடத்துக்குள்ளே இவங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க தன்னோட சுயநிலைவை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எலிஃபென்ட் மாட்டேனும் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு எனர்ஜி பீம் மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ப்ளூ சட்டையை போட்ட ஒரு வில்ல பயப்ளியோ தன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதாவது தப்பிக்க ட்ரை பண்ணணும் பயங்கரமா ஹீரோக்கு அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு. சடனா அந்த இடத்துக்குள்ள விங்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அவன் தன்னோட விங்ஸை பயங்கர பெருசா ஆக்குறான். அந்த விங்ஸ் அநியாயத்துக்கு பயங்கர பெருசா ஆகிறது மட்டும் இல்லாம அந்த விங்ஸுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான ஃபெதர்ஸ் ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வேறையா அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஃபெதர்ஸ் கிட்ட இருந்து பயங்கர வேகத்தை தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். அதுவும் அதுல எல்லாமே கொடூரமான ஷார்ப்பா இருக்கு. சட்டையை போட்ட வில்ல பயப்புள்ள தன்னுடைய எனர்ஜிஸை வானத்தை நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பர்பிள் தண்டரோட ஏதோ ஒரு பறவையோட கால் ஒண்ணு வெளியே வர ஆரம்பிக்குது. அதுவும் 2 காலா வெளியே வரும். அந்த இடத்துக்குள்ள பயங்கர வேகத்துல ஹீரோ அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ மேல ஒரு பேரியர் உருவாக அதே அந்த இடத்துக்குள்ள உடைச்சு விட்டு ஹீரோ பயங்கரமா நெஞ்ச பிடிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கு. அடுத்த நொடியே ஹீரோட வாயிலிருந்து ஒரு துளி ரத்தம் மட்டும் அந்த ஏரியில விழுக எக்கச்சக்கமான கொசுக்கள் அந்த ஏரிக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. திரும்பவும் விடாம அந்த இடத்துக்குள்ள இருந்து மத்த எல்லாருமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ தடுக்கிறான், திரும்பி பறந்து போய் விழுகிறான். அந்த மஸ்கிட்டோ ஏரி தானே, இந்த மஸ்கிட்டோக்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறது மூலியமா நம்மளால இந்த இடத்துக்குள்ள இருந்து தப்பிக்க முடியும். இல்லைனா என்னால இந்த இடத்துக்குள்ள இருந்து உயிரோட தப்பிக்க முடியாதுன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து யோசிக்கிறான். ஹீரோ பிளான போட்டுக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள 3 வில்ல பயப்புலையும் திரும்பி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்பி மேல பறந்து போய்கிட்டு இருக்கு. கிட்ட இருந்து தப்பிச்சு மேல போற ஹீரோவா தன்னோட கையில ஸ்பாட் எடுக்க ஸ்பாட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜிஸை கேதர் பண்றான். கேதர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய அடியா அந்த ஏரியிலே போட்டு விட அந்த ஏரியில ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மஸ்கிட்டோவும் சடசடன் வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மஸ்கிட்டோவும் சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அவனுங்களை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதுல ஒரு மஸ்கிட்டோவை காமிக்கிறாங்க. அது ட்ரூ காட் ரிலேம்ல இருக்கு. அது அந்த இடத்துக்குள்ள வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. ஹீரோட கையில மட்டும் அட்டாக் பண்ணிட்டு போகுது. ஹீரோட கையை பார்க்க இந்த மஸ்கிட்டோட ஒரு கடியும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய சோல் பவர்ஸை மொத்தமாவே ட்ரெயின் பண்ணுது. இப்படியே போச்சுன்னா ஒரு சில கடிகளே நான் கண்டிப்பா இறந்துல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி நம்ம பாடியை தான் நம்ம நம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதுங்க எல்லாத்தையும் வெட்டி வீச ட்ரை பண்றான். பட் எல்லாமே தப்பிச்சு ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்குங்க. இந்த பக்கம் 3 ஹெவன்லி ரிலீமர்ஸ் சேர்ந்தவங்களா அவங்களே அந்த இடத்துக்குள்ள முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க முக்காவாசி அந்த இடத்துக்குள்ள இறந்து விழுந்துகிட்டு இருக்கு. எனக்கு அழிவே இல்லடா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து எல்லாம் திரும்ப எதிர்த்து வந்துகிட்டே இருக்குங்க. எத்தனை செத்தாலும் சரி அந்த இடத்துக்குள்ள ஏறி இருக்கிறதுனால அதுக்குள்ள இன்னும் எக்கச்சக்கமா கிடக்கும் போல எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருத்தனை கடிக்கிற மஸ்கிட்டோவோட பவரை பார்த்தீங்கன்னாவே தெரியுது. அதோட உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான சொல் பவர்ஸ் அதிகமான மாதிரி தெரியுது. உங்களால இத்தனை கடிகளை வாங்க முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. 3 ஹெவன்லி ரிலீமர்ஸ் இந்த மாஸ்டருங்க இறக்க போதுடா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுங்களுக்கு நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கிரீன் கலர் எனர்ஜி இருக்கிற எல்லா மஸ்கிட்டோவையும் பறக்க விடுது. ஹீரோ பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறான். இதை பார்க்கும்போது வெண்கல துண்டோட எனர்ஜி மாதிரி தெரியுது. எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் ஹீரோவுக்கு அந்த இமார்டல் பலசா கூட சண்டை போட்ட எல்லாரையும் ஞாபகம் வருது. எவனா கூட சண்டை போட்டாலும் எல்லாருமே கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பானுங்க. இதுக்கு பின்னாடி இமார்டல் டெம்பிள் தான். அவனுங்க என்ன கொள்ள இவனுங்களை ஏவி விட்டுருக்கானுங்களா அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அவனுங்களா கூட சண்டை போறதுக்காக தயாரா இருக்கு. அவங்க 3 பேருமே சேர்ந்து ஹீரோவை அந்த இடத்துக்குள்ள இருந்து லாக் பண்றதுக்காக ஒரு ஃபார்மேஷன் ஒன்றை 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய பேரியர் மாதிரி உருவாக ஹீரோ இதை பார்த்த உடனே திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். எவனோ ஒருத்தனுக்கு நான் உயிரோட தேவைப்படுறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள நீங்க 3 பேருமே சேர்ந்து என்ன கைது பண்ணி வைக்கிறதுக்கான ஃபார்மேஷனை ரெடி பண்ணிருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தான் பப்பாட்டாச்சு. அவனுங்க திரும்பி அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் முறைச்சிக்கிட்டு தான் இருக்கானுங்க. சரி ஓகே வெளியே வர வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள ஸ்வாட்ஸ்ல பவர்ஸை கேதர் பண்றான். உங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ஏரியிலே திரும்பவும் ஹீரோ ஒரு அட்டாக்கை பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. இதனால திரும்பி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கொசுக்களும் ஹீரோ அட்டாக் பண்ண வருது. படுத்துறவன் வெளியே வரதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த எல்லா மஸ்கிட்டோவையும் அவங்க நோக்கி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. அந்த மத்த 3 பேருமே விட்டா போதும் அப்படின்ட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. எல்லா மஸ்கிட்டோவும் சேர்ந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கவர் பண்ணிடுது. ஹீரோ அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து மயக்கமாகி கீழே விழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோ மயக்கமாகி கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள இருந்து வாங்லிங் வரைபடத்தை ஹீரோ உபயோகப்படுத்துறான். தண்டர் எம்பரர் ஆர்மர் இந்த வாங்லிங் வரைபடம் இது ரெண்டுமே இந்த கொசு கிட்ட இருந்து எனக்கு கொஞ்ச நேரம் காப்பாத்தலாம். அதே சமயத்துல என்னால இந்த கொசுக்களோட இன்னும் ஒரு சில கடிகளை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த போர்ட்டலை கிழிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து வில்ல பைபிளையும் உள்ள வரான். ஹீரோ போட்ட பிளான் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெற்றிகரமா சக்சஸ் ஆயிடுச்சு. அவன் அந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கான். ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவனை யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? இவனை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல காமிச்சிருக்காங்க. ஒரு சின்ன க்ளூ ஒன்னா தர இவனும் இமார்டல் பேலஸை சேர்ந்தவன் தான். அதுவும் மெயினான ஒரு ஆள். அந்த இடத்துக்குள்ள இருந்து மாட்டி இருக்கக்கூடிய பப்பட்ஸ் எல்லாமே திரும்பி அவனுக்கு பின்னாடி வந்துற ஹீரோவா அவனை பார்த்த அடுத்த நிமிஷமே இருக்கிற எல்லா கொசுக்களையும் வரட்டி விட்டுட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான். இமார்டல் எனர்ஜி இருக்கக்கூடிய ஹுவாங் அப்படிங்கிறவன் இந்த அளவுக்கு கேவலமா இறந்தா நல்லா இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இந்த எல்லா வேலைக்கும் பின்னாடி இருக்கிறது நீ தானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். எபிசோட் பிடிச்சிருந்தா மட்டும் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவன்
யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல கன்ஃபார்மா தெரிய வரும். சரி, ஓகே கைஸ், வளவளன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்கிறத விட நெக்ஸ்ட் ஒன் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.